தொடர்ந்து 2வது நாளா சென்னை சிட்டிக்கு தண்ணி வரல. இந்த வயசானவங்க மேலையும் ஜீவானந்த மேலையும் அபார்ட்மெண்ட் சிட்டி வாசிகள், ஆபீசர்ஸ், பிசினஸ் மேன் இவங்க எல்லாரும் செம்ம கடுப்பா இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். சென்னையை தவிர மத்த எல்லா ஊர்க்காரங்களும் தன்னூத்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கேளுங்க. 20 வருஷமா எங்க ஊர்ல தண்ணி இல்ல. 2 நாள் தண்ணி இல்லாத இப்படி குதிக்கிறானுங்க. ஒரு வடம் தண்ணி எடுக்க 12 மைல் நடக்க வேண்டியிருக்கு. நாங்க மட்டும் மனுஷங்க இல்லையா? விவசாயம் பண்ண முடியாம தான் அந்த பாலா பண்ணவங்கள வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். இதுக்கு அடையார் போட்ல பெசனர் ஆளுங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு கிராமவாசிகள் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க. ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியை கிராமத்தோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? திஸ் இஸ் ரிடிகுலஸ். கிராமத்து ஏரியாலாம் ஃபிளாட் போட்டு வித்துட்டு விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா எங்க இருந்து வரும்? ஓவே ஊவாத்தை இவனுக்கு மொத்த பேர் பெயிண்டால கெடுத்தானுவ. நான் கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க. சிட்டில இருக்கவங்களுக்கு பூசணிக்காய் செடியில காய்க்குதா, கொடியில காய்க்குதா, மரத்துல காய்க்குதான்னு கேட்டு பாருங்க. ஒருத்தங்களுக்கும் தெரியாது. ஆக்கி வச்சா நல்லா தும்பாங்க. என்னப்பா எஃப்எம் கேட்டியா? இன்னும் நம்ம பிரஸ் கிட்ட பேசவே இல்ல. அதுக்குள்ள நிறைய பேர் நம்ம கிராமத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களாம் நம்ம மேலே கோபமாக இருக்காங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் பிரஸ் கிட்ட பேச போகிறேன். அதுக்கப்புறம் விவசாயிகளோட கஷ்டம் மட்டும்தான் எல்லாரோடைய மனசுலையும் இருக்கும்.